இப்போ அவருடைய அடுத்த வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. We need Greenland from a national security situation. It's so strategic. Right now, Greenland is covered with Russian and Chinese ships all over the place. We need Greenland from the standpoint of national security. And Denmark is not going to be able to do it, I can tell you. யூஎஸ்ஏக்கு கிரீன்லாந்து வேணுமா? வெறும் ஐஸ் மட்டும் இருக்க இந்த ஐலாண்டுக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா கிரீன்லாந்து சொன்னால் வெறும் ஐஸ் மட்டும் இல்லை, இது வந்து டென்மார்க்கோட ஒரு ஆட்டோனமஸ் டெரிட்டரி. இன்னொரு வீடியோவில் கிரீன்லாந்து அண்ட் டென்மார்க் ரிலேஷன்ஷிப் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. வி ஹேவ் டு கோ பேக் டு 1700s போகணும். பட் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, டென்மார்க் ஹேஸ் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் கிரீன்லாண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ப்ளஸ் அவங்க கொடுக்குற ஃபினான்ஷியல் சப்போர்ட். டென்மார்க் வந்து கிரீன்லாண்டு கொடுக்குற ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ கிரீன்லாந்து வந்து அவங்க கண்ட்ரியோட இன்டர்னல் கவர்னன்ஸ் லைக் எஜுகேஷன், டேக்ஸ், ஹெல்த், இதெல்லாம் கிரீன்லாந்து அவங்களோட இன்டர்னல் கவர்னன்ஸில் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் டென்மார்க் வந்து ஒரு டென்மார்க்கோட ஆட்டோனமஸ் டெரிட்டரி தான் கிரீன்லாந்து. இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ, நோ கமிங் பேக் டு யூஎஸ்ஏ ஆங்கிள். ஸோ யூஎஸ்ஏக்கு கிரீன்லாந்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அமெரிக்கா இங்கே இருக்குது, யூரோப் இங்கே இருக்குது, யூரோப்பில் மெயினாக ரஷ்யா, ஏன்னா யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகுது இல்லையா, ஸோ இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, இங்கே தான் கிரீன்லாந்து வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த ஆர்டிக் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இங்கே உங்களுடைய பேஸ், மிசைல், டிஃபென்ஸ் அட்வான்டேஜ், உங்களோட பேஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ப்ளஸ் ரேரான எர்த் மினரல்ஸ் எல்லாமே வந்து கிரீன்லாண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே யூஎஸ்ஏக்கு வேணும். இதெல்லாம் ஃபியூச்சர் வெப்பன்ஸ்க்கும் இவி டெக்னாலஜிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி யூஎஸ்ஏயோட மிலிட்ரி பேஸ் கொஞ்சம் அங்கே இருக்குது. பட் ஸ்டில் டென்மார்க்கோட ஆட்டோனமஸ் டெரிட்டரினால அவங்களோட ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியல. இப்போ டென்மார்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டென்மார்க் வந்து கிளியராக சொன்ன மெசேஜ், கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல். இன்னொரு ஆங்கிளில் கிரீன்லாண்டுடைய மக்களுடைய வாய்ஸ் என்ன? ஸோ கிரீன்லாண்டுடைய மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், பட் அவங்களால டேரெக்டாக அவங்களோட கண்ட்ரியை ரன் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரிசோர்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அவங்களுக்கு டென்மார்க்லேருந்து வர ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் உங்களோட சூப்பர் பவர் கேமை வச்சு எங்களை பகடக்காயை வச்சு விளையாடாதீங்கன்றது கிளியராக சொல்லிட்டாங்க டென்மார்க் மக்கள். ஸோ இதுதான் டென்மார்க் மக்களுடைய ஸ்டாண்ட். ஸோ க்ளோசிங் மெசேஜ் இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஐஸ் பற்றி இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லேண்ட் பட் அ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் பவர், ரிசோர்ஸஸ், ஃபியூச்சர் அந்த ஆர்டிக் கண்ட்ரோல் யார் எடுக்க போகிறாங்கன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதே கிரீன்லாண்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றதை வச்சு தான். அதனால தான் யூஎஸ்ஏ ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரஷ்யா அண்ட் சைனா ஆல்ரெடி வந்து நிறையா ஃபினான்ஷியல் எய்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க கிரீன்லாண்டுக்கு. அதோடைய பேக்ரவுண்டு தான் ட்ரம்ப் இந்த சொன்ன இந்த மெசேஜ், இந்த வீடியோக்கான ஒரு மூலதனம்.